ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ராவலர் வித்தின். சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கோவை குற்றாலம் போகலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புறீங்கன்னா போகிற வழியில் இருக்க இந்த பேரூர் பட்டீஸ்வரர் டெம்பிள் போய் பார்க்கலாம். இது ஒரு நன்றி சொல்வேன் தெய்வமே. இது ஒரு ஏன்ஷியன்டான சிவா டெம்பிள் தாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும், ஆர்கிடெக்சர் எல்லாமே உள்ள. இந்த போறீங்கன்னு கேட்கவே இல்லைங்களே, அது எப்படிங்க கேட்க முடியும்? இந்த கோவை குற்றாலம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 50-40 மினிட்ஸ் டிரைவில் நம்ம ரீச் ஆகக்கூடிய ஒரு இடம் தான். நம்ம வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹில்ஸ், மவுண்டன்ஸ் அண்ட் க்ரீனரிஸ் நல்லாவே இருக்கும். சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாலே இந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட் ஸ்டார்ட் ஆயிருங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வேணால் இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இளநியெல்லாம் குடிச்சிட்டு பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ராவல்லே காரண்யா நகர் வந்துடுங்க. இந்த காரண்யா நகரில் பார்த்தீங்கன்னா காரண்யா யூனிவர்சிட்டி, அப்புறம் காரண்யாவோட ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் ஹாஸ்டல்ஸ், அப்புறம் ஆஃபீஸஸ், அந்த மாதிரி நிறையா இடம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா. எப்படியும் அவங்க அங்கேருந்து டிரைவ் பண்ணி ரிலாக்ஸ்டாக கோவை குற்றாலமோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இந்த கோவை குற்றாலமில் தண்ணி பார்த்தீங்கன்னா சிறுவாணி தண்ணி தாங்க வந்துட்டு இருக்கும். ஸோ சிறுவாணி தண்ணி வந்து எல்லாருக்குமே தெரியும், அது வேர்ல்ட்ஸ் டேஸ்டியஸ்ட் வாட்டர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் நாங்கள் கோவை குற்றாலம் வந்தோம். கூட பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்தேன். வழக்கம் போல் ஆசையில் மண்ணள்ளி போடுற மாதிரி கோவை குற்றாலத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐயோ, மீண்டுமா டிபார்ட்மெண்ட்டை சேர்த்துக்க ரெக்கமெண்ட் பண்ணுற சொல்லிட்டு திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க. இது ஒன்றும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க. நாங்கள் எப்போ வந்தாலுமே கோவை குற்றாலம் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க, ஒன்று வைல்ட் அனிமல்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மான்சூன் ஜாஸ்தியாக இருக்காது, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் என்கொயரி பண்ணிட்டு வாங்க. எதர் பக்கத்தில் இருக்க கடையிலையோ இல்லை கவர்மெண்ட் நம்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட் ஆகிடும். இதுக்கு வந்து ரொம்பவே பக்கங்கிறதுனால எங்களுக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. நாங்கள் இதோட ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்துட்டு திரும்பி போயிருக்கோம். வேற வழி இல்லை, இந்த வாட்டி தண்ணி ஃப்ளோ ஜாஸ்தி இருக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளேயே விடல செக் போஸ்ட்குள்ளே. உள்ளனா என்னன்னு சொல்லிட்டு காரை நாங்கள் செக் போஸ்ட் பக்கத்தில் போட்டோங்க. இங்கே வந்து குரங்கு ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பொருளை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு இடங்க. இங்கே ஊர்க்காரங்களாம் குளிச்சுட்டு இருப்பாங்க. சரி, ஒரு வாட்டியும் வந்து நாங்கள் ஏமாந்து போகிறோமே, இந்த வாட்டி ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு அப்படியே அந்த கீழே ஸ்ட்ரீமில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க தண்ணிக்குள்ளே. பாப்பா வந்து நான் தனியாக தான் நடப்பேன்னு சொல்லி நடந்துட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கோல்டாக இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க அங்கே. அதோட திரும்பினா இப்படி வந்ததுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லி நண்பன் வந்து இறங்கி உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் ஒரு இடத்த ஏதாவது கண்டுபிடிப்போம்டான்னு போயிருக்காங்க. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து நேராக இறங்கி கீழே வந்திருப்போம், கொஞ்சம் மண் ரோட்டில் பூந்து. நிஜமாலுமே அதை விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல இடமா தான் இருக்குது. சப்போஸ் சிறுவாணி வந்து க்ளோஸாக இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து சும்மா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு போகலாம். தூரத்தில் ஒரு இடம் இருக்குது கைஸ். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்டெப்பில் இருந்து விழுற மாதிரி இருக்குது. அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். அங்கே போய் குளிக்க முடியுதா என்னன்றதை வந்து போய் தான் பார்க்கணும். அங்கே போயிட்டு செக் பண்ணுவோம். எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. இதான் மக்களே, நாங்கள் சொன்ன அந்த குளிக்க முடிஞ்ச மாதிரி இருக்க ஒரு இடம். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாலாம் இல்லைங்க, ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் தான், ரோடுக்கும் பக்கத்தில் தான். நீங்களே பார்க்கலாம், எல்லாம் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எதுவும் பயப்பட வேணாம், நீங்கள் ஃபேமிலியோட வந்தால் கூட நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ வந்து இந்த அந்த உப்பு மிளகா போட்டு மாங்காய் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக நின்று அந்த இடத்த ரசிச்சுட்டு வண்டர்ஃபுல்லாக இருக்கும் பீப்புள். கண்டிப்பாக வந்து பாருங்க. சிறுவாணி க்ளோஸாக எந்த போர்ட்ஸ் திரும்பி போயிடுறாங்க. அப்படியே ஜாலியாக நாங்களும் தண்ணியில் காலெலாம் நினச்சிட்டு பாப்பா எல்லாருமே விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மலை எல்லாமே இருக்குங்க. சூப்பரான வியூ பாயிண்ட்டாகவும் இருந்தது ஃபோட்டோ எடுக்க. நிறையா பேர் இங்கே பார்த்தீங்கன்னா குரூப்பாக டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு கீழே நீங்கள் யாருமே போகிறது அட்வைசபிள் கிடையாதுங்க. நான் அதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. சூப்பராக அமேசிங்காக இருக்குது. ஃபேமிலியோட தான் நாங்கள் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஹாப்பியான மூமெண்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் வரலாம், சின்ன பிள்ளைங்க வேணால் இங்கே குளிக்கலாம், இல்லை நம்மளும் இங்கே வந்து இந்த தண்ணியில் வந்து குளிக்கலாம், இல்லை வந்து விளாடணும் அப்படின்னா ரொம்ப நல்ல தண்ணி தான். சிறுவாணிலேருந்து வர தண்ணி தான். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக எனக்கு. அப்புறம் என்னங்க, ரொம்ப நல்லாவே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். நாங்கள் குளிக்கல, ஏன்னா எங்களுக்கு வேறு பிளான்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜங்ஷன்லேருந்து கட் ஆகி கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான ஆதியோகி ஈஷா மெடிடேஷன் சென்டருக்கு போகலான்னு பிளான் பண்ணோங்க. ஸோ அப்படியே திரும்பி அந்த ரோட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ இதோட டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பப்ளிஷ் பண்ணோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ட்ராவலர் வித்தின் தமிழ்.